Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திமுகவில் கருணாநிதி உயிருடன் இருந்தபோது அவரின் மகன்களான முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி ஸ்டாலின் இடையே கடும் போட்டி இருந்தது. அனைத்து மாவட்டங்களிலும் இருவருக்கும் ஆதரவாளர்கள் இருந்தனர். ஆனால் மதுரையில் அழகிரி கையே ஓங்கி இருந்தது. கட்சி மற்றும் அரசு பொறுப்புகளில் அழகிரி ஆதரவாளர்களே இருந்தனர். 2014 கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக திமுகவில் இருந்து அழகிரியும் அவரது ஆதரவாளர்களும் நீக்கப்பட்டனர். இதையடுத்து அழகிரி அரசியலில் இருந்து ஒதுங்கினார். ஆனால் அவரது ஆதரவாளர்கள் வேறு கட்சிக்கு செல்லவில்லை. கடந்த 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன் கட்சியில் தங்களை மீண்டும் சேர்த்துக் கொள்ள வலியுறுத்தி முன்னாள் அவைத்தலைவர் இசக்கிமுத்து கடிதம் அளித்தார். இருந்தும் அவர் கட்சியில் சேர்க்கப்படவில்லை. இந்நிலையில் திண்டுக்கல்லில் நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சில நாட்களுக்கு முன் மதுரை வந்த முதல்வர் ஸ்டாலின் ஹோட்டலில் தங்கினார். அப்போது அழகிரியின் ஆதரவாளர்கள் ஸ்டாலினை சந்திக்க முயன்றனர். அவர்களில் முன்னாள் துணை மேயர் மன்னனை மட்டும் ஸ்டாலின் சந்தித்தார். அப்போது அவர் மன்னிப்பு கடிதம் ஒன்றை ஸ்டாலினிடம் வழங்கினார். நாங்கள் 12 ஆண்டுகளாக திமுக விசுவாசிகளாகவே இருக்கிறோம். வேறு கட்சிக்கு செல்லாத எங்களை மீண்டும் திமுகவில் இணைத்துக் கொள்ளுங்கள் எனவும் கோரிக்கை விடுத்தார். மன்னன் கூறுகையில், முதல்வரை சந்தித்து கடிதம் கொடுத்தோம். தேர்தலுக்குள் நல்ல முடிவு கிடைக்கும். எங்கள் நிலைப்பாட்டிற்கு அழகிரி தடையாக இருக்க மாட்டார் என்றார். இதுகுறித்து திமுக தலைமை இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை. இருப்பினும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தென் மாவட்டங்களில் கட்சியை மேலும் வலுப்படுத்த அழகிரி ஆதரவாளர்களை பயன்படுத்திக் கொள்ள ஸ்டாலின் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர்களிடம் இதுகுறித்து கருத்து கேட்கப்பட்ட பின் அவர்கள் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது.